இந்த 10 நிமிஷம் தான் நான் இந்த காலேஜில் கடைசியாக இருக்க போகிறது. போனா போட்டோம். குட் பை. ஜஸ்னா, காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ண போறியா? எதுக்கு? நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அதெல்லாம் வேணாம். அப்புறம் என்னன்னு போய் சொல்ல போற? ஜஸ்ட் நான் உன்னை லவ் பண்ணுறா, நீயும் போய் லவ் பண்ண வேண்டியதானே சொல்ல போறியா? அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படி தெரியல. எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரிய மாட்டேங்குது. நான் லவ் பண்ணது தப்பா? பிடிக்கலையா? உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடணும். இல்லை எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு ஓப்பனாவது சொல்லணும். இதில் எதுவுமே இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்ன கடவுளா கண்டுபிடிக்க? அவர்கிட்டயாச்சும் போய் புலம்னா தான் அவருக்கே தெரியும். நீ அவன்கிட்ட சொன்னியா இல்லையா? உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? போய் தொலை. சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியல, ஆனால் நீ ஏதோ தப்பான டிசிஷன் எடுக்கிறன்னு மட்டும் புரியுது. இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னல, இதை தான் அவனும் அவன்கிட்ட சொல்லிட்டு போனான். ஒருத்தர் மேலே இவ்வளோ அளவு வச்சுக்கிட்டு ஏன் ஈஸியாக இப்படி கிவ் அப் பண்ணுறீங்க தான் எனக்கு புரியலை. ஒருத்தர் மேலே இவ்வளோ அளவு வச்சுக்கிட்டு ஏன் ஈஸியாக இப்படி கிவ் அப் பண்ணுறீங்க தான் எனக்கு புரியலை. ஆமாண்டா ஜஸ்னா. டே ஜகன், டேய் நில்றா டே. அது நோச்சனடா ஆச்சு. டேய் துரு, இங்கேண்டா ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? அதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதேடா. ஓ, ஜஸ்டா காலேஜை விட்டு போகிறாளேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சார் இது அவளை கேட்டா எனக்கு இங்கே இருக்க இனிமேல் எந்த ரீசனுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. என்ன பண்ணுறது? சரி அதை விடு. அன்னைக்கு நீ கிளாஸில் சொன்னீங்க பயத்துக்கும் 2 சைட்ஸ் இருக்குன்னு. யோசிச்சு பார்த்தோன்னா நீ சொன்னது கரெக்ட் தான். பயம்ன்றது நம்பிக்கை வர வரைக்கும் தான். நம்பிக்கை வந்துருச்சுன்னு வையன், பயம் பறந்து போயிடும். இப்போ நீ சொன்ன மாதிரியே ஒருத்தர் ஒரு பொருளை பிடிச்சி வாங்குறாருன்னு வையன், அவருக்கு அதை பார்த்துக்கலான்ற நம்பிக்கை வந்துச்சுன்னு வை, அந்த பயம்லாம் பறந்து போயிடும். ரிலேஷன்ஷிப்லேயும் இதே தான். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற பயம் எப்போ நம்ம அவங்கள நம்புகிறோமோ அப்போது அந்த பயம் போயிடும். நீ அவங்கள எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு பயம் ஒன்று விட்டு போயிடும். புரிஞ்சுதா? ம், சரி, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம். ம், இந்த ரீசன் போதுமா? இதை ப்ரூவ் பண்ண? கண்டிப்பாக இது போதும். வேற என்ன வேணும்? வண்டர்ஃபுல் கைஸ். இந்த டிபேட்டோட வின்னர் ஷரத். வாங்க. சூப்பர்டா சார், குட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் யார்? துரு. துரு துரு ஜஸ்னா. துரு, அடுத்து நீங்க 2 பேரும் தான். போங்க. சூப்பர். உங்களுக்கு டிபேட்டோட ரூல்ஸ் தெரியும்ல? கடைசியில் யார் டிபேட் பண்ண பாயிண்ட்ஸ் இல்லாமல் நிற்கிறாங்களோ அவங்க தான் லூசர். அப்புறம் வேலிடான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அக்செப்டபிள். ஓகே, ஃபேஸ் ஈச் அதர். உங்களோட டாபிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் லைஃப். ஸ்டார்ட். லைஃப் எப்பவும் வெறும் ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதே புரியாமல் போயிடும்.
அதெல்லாம் புரியும். அது வேணான்றதுனால தான் நீங்கள் நிறைய பேர் நடிக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு நடிக்கணும்? அதுக்கு பதில் உண்மை சொல்லிட்டு போலாம்ல. சொன்னால் மட்டும் புரிஞ்சுக்க போகிறாங்க. திரும்பி திரும்பி அதை தானே பண்ண போகிறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. ஒருத்தங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணியும் விட்டு போகாமல் இருக்காங்கன்னா அங்கேயே புரிஞ்சுக்கணும் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. பிடிக்கலன்னா போக வேண்டியது தானே. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இருக்கணும்? சும்மா இந்த சிம்பத்தி ஒன்று பண்ண வேண்டியது. உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் மொத்தமாகவே தப்பாக இருக்கு. உன்ன மாதிரி இருக்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் தப்பு தான். நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இதுதான் உண்மை இதுதான் நடக்கும்னு இருந்தா மற்றவங்களோட வலியும் லவ்வையும் எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சிருந்தா இங்க நிறைய பேரோட வாழ்க்கையே மாறி இருக்கும். முதல்ல இந்த கற்பனை உலகத்துல வாழ்றத நிப்பாட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? வாழ்க்கையில சில விஷயங்கள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. கண்டிப்பா மாறும். அப்படி மாறினா அவங்க வாழ்க்கையே மாறும். Dhuru, do you have any other points? Dhuru? Okay. Winner of this debate is Jasna. நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இதுதான் உண்மை இதுதான் நடக்கும்னு இருந்தா மற்றவங்களோட லவ்வையும் வலியையும் எப்படி புரிஞ்சுப்பீங்க? வாழ்க்கையில சில விஷயங்கள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. லூசர் ராணி, என்ன பார்க்குற? லூசர்னு ஒன்றை தான் சொன்னேன். பாஸ்ட்ன்றது ஒரு குப்பை தொட்டிடா. நீ எத்தனை தடவை அது தோண்டாலும் கிடைக்க போகிறது குப்பை மட்டும்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு அதே குப்பையை தோண்டிட்டு இருக்க போகிற? வாழ்க்கையில் எதை வேணா இழந்தேன்டா. ஆனால் உன்னை நம்பி வர போன இழந்தன் வையன். ஆமாம், தானே என்னைக்கு உனக்காக வந்து நின்றுருக்கா? ஆனால் இவ வந்திருக்கா, வந்துட்டே தான் இருப்பா. இழந்துராத. த்ரு, நான் இங்க உன்னை கோபப்படுத்தவோ இல்லை டார்ச்சர் பண்ணவோ வரல. ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். நான் இந்த காலேஜில் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்க போகிறேன். அதனால தான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லாம்னு வந்தேன். ஆனால் நான் கண்ணை மூடிக்கிறேன். இல்லைன்னா நான் பேச வந்ததை கண்டிப்பாக மாற்றிடுவேன். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நிறையா பறவைங்க கூண்டில் இருக்கும். அழகாக இருக்கும், அழகாக கத்தும். அப்போல்லாம் அந்த பறவைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் வளர்ந்த அப்புறம் தான் அந்த பறவைங்க இடத்துல நான் இருந்தேன். எப்போடா கூண்டை விட்டு வெளியே போவோம்னு இருக்கும். உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஃபாரின் போய் படிக்கணுன்றது என் பேஷன்னு. அது இல்லை உண்மை. எப்படியாவது என் வீட்டை விட்டு போயிடணும். அப்போதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்க்காம நான் ஆசைப்பட்டதெல்லாம் இங்கே கிடைச்சிருச்சு. உன்னால தான் நான் ப்ரேயர் பண்ணும்போது புலம்பாம இருந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் இது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் த்ரூ. என்னை சிரிக்க வச்சதுக்கு, என்னை வேல்யூ பண்ணதுக்கு, என் கூடவே இருந்ததுக்கு, எல்லாத்துக்கும்
இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. ஸோ குட் பை. என்னடா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் இங்கே கிடைச்சிருச்சு. உன்னால தான் நான் ப்ரேயர் பண்ணும்போது புலம்பாம இருந்தேன். ஆனால் இப்போ ஏன்டா நான் அவளை இவ்வளோ ஹர்ட் பண்ண அளவு திரும்ப வரா? அப்படி அவளுக்கு என்னடா நான் பண்ணேன்? உனக்கே தெரியும்ல எனக்காக யாரும் வந்ததில்லை. இவ வராடா. அவ பேசும்போது எனக்கு ஏன்டா அழுக வருது? லவ்னா அப்படி தாண்டா இருக்கும். எப்போ ஜஸ்ட்னா ஒன்று விட்டு போயிடுவான்னு பயப்பட ஆரம்பிச்சியோ அங்கேயே நீ அவளை லவ் பண்ணிட்டடா. லவ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் மச்சான் பயமும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஏன் தெரியுமா இதை பற்றி வந்துட்டு நான் பேசலை. இது வா லைஃப்டா, நீ தான் மச்சான் புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாரு. அவங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே ரீசனுக்காக மொத்த லவ்வையும் பூட்டி வச்சு ஒதுக்கி நிற்கிற அந்த வலி இருக்குல்ல சார், அதுவும் லவ் தான் சார். லவ் நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு. இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மறந்து நிம்மதியா ஒரு நாளாச்சும் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. நீ என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு. உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். உனக்காக தான் சாரி கட்டிட்டு வந்தேன். உனக்கு பிடிக்குமேனு தான். நான் த்ரூ கூட தான் பேசுவேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. நான் இருக்கேன். இனிமே நீ ப்ரேயர் பண்ணும்போது எப்போ என் லைஃப் மாறணும் புலம்ப வேணாம். ஏன்னா உனக்கு நான் இருக்கேன். பசிக்குது, சாப்பிட போலாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம்.
ஆரம்பத்துலேயே முதல்ல விதி பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே விதி உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் அதை தான் கொடுத்துச்சு. துருவுக்கு ஒரு ஜஸ்னாவையும் ஜஸ்னாவுக்கு ஒரு துருவையும். சில சமயங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவனுக்கு கிடைச்சாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இவங்களுக்கு மாறின மாதிரி. ஆனால் இவங்களுக்கான உண்மையான கதை இனிமேல் தான் ஆரம்பிக்கும். உன்னை விட்டு நானும் எங்கு